தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணி கட்சியின் சார்பில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி இரட்டலை சின்னத்தில் தென்காசி தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்த பரபரப்பான சூழ்நிலையில் நாளை முதல் 6 மணி முதல் இந்த பிரச்சாரம் நிறைவடையக்கூடிய சூழ்நிலையில் தற்போது புதிய தமிழக கட்சியினுடைய தலைவரும் தென்காசி தொகுதியினுடைய வேட்பாளர் நம்மளுடன் இருக்கின்றார். அவரிடம் கேட்போம். சார் வணக்கம். வணக்கங்க. இந்த தொகுதியில் நீங்க பல முறை மக்களுடைய போயிட்டு இருக்கீங்க பிரச்சாரத்துக்கு. எப்படி இருக்கு உங்களுடைய பிரச்சாரம்? நான் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் இந்த முறை அஇஅதிமுக, புதிய தமிழகம், தேமுதிக, எஸ்டிபி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளராக இரட்டை சின்னத்திலே போட்டியிடுகிறேன். நான் 2019 இதே மாதிரி இந்த தொகுதியில் போட்டிட்டு இருக்கிறேன். அதுக்கு முன்பு போட்டிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த முறை மக்களுடைய ரெஸ்பான்ஸ் அபரிதமாக மிகப்பெரிய அளவுக்கு எங்களுக்கு ஆதரவு தெரிகிறது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் மாநில அரசு, அதாவது 2021 பொறுப்பேற்ற ஸ்டாலின் அரசு அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை மக்களுக்கு எதுவுமே நிறைவேற்றல. அதே போல மத்திய அரசினுடைய எந்த திட்டங்களும் இந்த மக்களுக்கு நேரடியாக சேரல. அதனால ஒட்டுமொத்தத்தில் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இன்று இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிராகவும் மத்திய ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக எதிராகவும் எங்களுடைய அஇஅதிமுக தலைமையில் அமைப்பெற்றக்கூடிய கூட்டணி வேட்பாளராக எனக்கு வாக்களிப்பதற்கு அந்த மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஆர்வத்தோடு மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். 19ஆம் தேதி அன்று மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து அதாவது இந்த மக்களுடைய நீண்ட காலமாக இந்த மக்களிடையே நீங்க பிரச்சாரத்திலையும் அதே போல மக்களுடைய பல்வேறு அதாவது எடுத்துக்காட்டாக பல்வேறு பிரச்சனைக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இந்த தென்காசி மாவட்டம் இதுல நீங்க இருக்கிறீங்க. இது சம்பந்தமா இந்த மக்களிடையே போகும்போது உங்களுடைய எழுச்சிகள் எப்படி இருக்கு? அதாவதுங்க, தென்காசி தொகுதியில் 50-60 வருஷமா பலர் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று சென்றிருக்கிறார்கள். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட அவங்க பதவி வைத்த அந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த தொகுதி மக்களுக்கு அவர்களுடைய நினைவாக அமையக்கூடிய கூட ஒரு திட்டத்தை கூட செயல்படுத்தலை. அப்போது குற்றாலத்தின் சர்வதேச வரைபடத்தில் இடம்பெற செய்யணுங்கிற அந்த திட்டம் யாருமே அமலாக்கலை. அழகர் அணை திட்டம் அமலாக்கப்படலை. செண்பகவலி அணை திட்டம் அமலாக்கப்படலை. ஜம்பு நதி மேல்மட்ட கால்வாய் திட்டம் அமலுக்கு வரல. ஆயிரக்கணக்கான கிராமங்களில் குடிநீர் பிரச்சனை தீர்க்கப்படல, வேலை வாய்ப்பு தீர்க்கப்படல. ஸோ அதனால் இதெல்லாம் சேர்ந்து அதாவது நான் கடந்த காலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் எந்த விதமான செயலுக்கரிய செயல்களையும் செய்யாத காரணத்தினால, தொகுதி பக்கமே எட்டி பார்க்காத காரணத்தினால மக்கள் இந்த வகையில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும், வலுவான வேட்பாளர், தகுதி வாய்ந்த வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்று நம்புகிறார்கள். அந்த அடிப்படையில் நான் ஏற்கனவே இந்த தொகுதியில் போட்டியிட்டு நன்கு அறிமுகமான காரணத்தினாலும், அதே போல நான் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து முன் அனுபவம் இருக்கின்ற காரணத்தினாலும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வெற்றி பெற்று சென்றால் நிச்சயமாக தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு விடிவு காலம் வந்துவிடும் என்று விவசாய பெருங்குடி மக்கள், வியாபார பெருங்குடி மக்கள், அரசு ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், பெண்கள், அதேபோல மாணவர்கள், இளைஞர்கள், அனைத்து தொழிலாளர் வர்க்கங்கள், நெசவாளர்கள், விசுவருமாக்கள் என அனைத்து சமுதாய மக்களும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கிறார்கள். டாக்டர் கிருஷ்ணசாமி நிச்சயமாக தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு விடிவு காலத்தை கொண்டு வருவார் என்று நம்புகிறார்கள். அதாவது தென்காசி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மக்களுடைய தேவைகள், அதாவது தொழிற்சாலைகள் அமைப்பல், இது போன்ற அதாவது வேளாண்மை பகுதியான பெருமக்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர்களுக்கான அதாவது பூச்செண்டுகளுடைய அதாவது நறுமணம் வீசக்கூடிய ஒரு ஃபேக்டரி, தொழிற்சாலைகள், அதே போல் பல்வேறு விதமான மக்களுக்கான தேவைகள் என்பது ஒரு அதாவது இன்னும் இந்த பகுதியில் நிறைவேற்றப்படாத சூழ்நிலையில் இருக்கு. இது சம்பந்தமாக இந்த மக்களுக்கு எதுவும் வாக்குறுதிகள்? அதாவதுங்க, பாவூர் சத்திரத்தை மையமாக வைத்து, அதேபோல் பாவூர் சத்திரம், சங்கரங்கோவில் பகுதிகளில் பூ நிறைய விளைகிறது. புளியங்குடி வாசனர் பகுதியில் எலுமிச்சை நிறைய விளைகிறது. ராஜபாளையம் பகுதியில் மாம்பழம் விளைகிறது. ஸோ இதுபோல் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆயிரக்கணக்கான கிராமங்கள், இந்த நகரங்களில், இந்த பகுதியில் இயற்கை வளங்கள் நிறைய இருக்குது. அதனுடைய அடிப்படையில் பூ விளைச்சல் இருக்கிறது, எலுமிச்சை வருகிறது, அதேபோல் மாம்பழம் விளைகிறது. இதை அடிப்படையாக கொண்டு இப்போ பூ அடிப்படையாக வைத்து ஒரு செண்டு தொழிற்சாலை அமைக்கலாம், மாம்பழக்கூழ் தயாரிக்கலாம்.
எலுமிச்சை ஜூஸ் தயாரிக்கலாம். ஸோ ஆனால் வந்து எல்லாமே வாக்குறுதி கொடுத்துட்டு போகிறாங்களே தவிர 5 வருஷத்துக்கு வெற்றி பெற்று போனால் அதுக்கு பிறகு அந்த தொகுதி பக்கம் யாரும் எட்டி பார்க்கறதில்ல. எனவே இதெல்லாம் வந்து செயல்படுத்த முடியாத திட்டங்கள் கிடையாது. இதெல்லாம் வந்து எளிதாக செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள். அது பாவூர் சத்திரம் சங்கரங்கோயில் மையமாக வைத்து செண்டு தொழிற்சாலை அமைக்கிறதாகட்டும், புளியங்குடி வாசனர் வந்து ஒரு லெமன் சிட்டியாக அறிவிக்கிறதாக இருக்கட்டும், அதுக்குண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி தரது, அல்லது காய்கறிகள் நிறைய விளையுதுங்க. இப்போ சுரண்டை, பாவூர் சத்திரம், அதே போல் கடையநல்லூர் பகுதிகளில் வந்து காய்கறிகள் நிறைய விளையுது. இந்த காய்கறிகளை வந்து உடனடியாக விற்பனை கொண்டு போனால் பல நேரங்களில் வந்து அதிகமான விளைச்சல் வந்ததுன்னா அப்போ வந்து விலை குறைஞ்சு போயிடும். எனவே 1 மாதம் 2 மாதம் அதை வந்து குளிர்பாதன அதில் வச்சிருந்து அதுக்கு மேலே மார்க்கெட்டுக்கு போகும்போது கூடுதல் விலை கிடைக்கும். இதுக்குண்டான அடிப்படை கட்டுமானங்கள் வந்து இந்த பகுதியில் ஏற்பாடு செய்து தரல. கடையநல்லூர் செய்ய வேண்டியதை பாவூர் சத்திரத்தில் செய்ய வேண்டிய கடையநல்லூரில் இவன் மாற்றி செய்கிறாங்க. ஸோ அந்தந்த பகுதிக்கு என்னென்ன தேவையோ அதை எதை செய்கிற போது நிச்சயமாக வந்து அந்த பகுதி வந்து வளர்ச்சி அடையும். எனவே அது செண்டு தொழிற்சாலையான சங்கரங்கோயில் பாவூர் சத்திரங்களை மையமாக வைத்து செண்டு தொழிற்சாலையானாலும், புளியங்குடி வாசனை பற்றி லெமன் சிட்டி உருவாக்குறதாக இருந்தாலும், ராஜபாளையம் சிறுபுத்தூரில் மாம்பழக்கூழ் தொழிற்சாலை அமைக்கிறது, இதெல்லாம் நிச்சயமாக வெறும் வந்து போகிற போக்கில் கொடுக்கக்கூடிய வெற்று வாக்குறுதிகளில் இது நிச்சயமாக வந்து நிறைவேற்றி தர என்னால் முடியும். அதாவது தொடர்ந்து அதாவது கஜினி முகமது படையெடுத்தது போல தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் வந்து ஒரு வெற்றி வேட்பாளராக இங்கு வர வேண்டும் என்பது டாக்டர் ஐயா கிருஷ்ணசாமியினுடைய ஒரு கனவாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அவருடைய வரவேற்பு இந்த பிரச்சார இறுதி கட்டத்தில் எப்படி இருக்கு சார்? எங்கூட நீங்கள் வந்து பல முறை வந்திருப்பீங்க. நான் வந்து மதியம் 3 மணிக்கு போனாலும் 5 மணிக்கு போனாலும் 10 மணிக்கு போனாலும் கூட மக்கள் வந்து குறிப்பாக பெண்கள் வந்து எல்லா பகுதிகளையும் திரண்டு வந்து கேட்குறாங்க. அதுக்கு காரணம் அவர்கள் பல்வேறு விதமான கஷ்டங்களுக்கு ஆளாகிறார்கள். அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைங்க. வேலை வாய்ப்பு இல்லாமல் தான் கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டத்தை வந்து அவர்களுக்கு நிவர்த்தி செய்யாத போது இதனால் வெறும் இருக்கக்கூடிய வந்து வெற்றி பெற்றவங்களோடும் இப்போ போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களோடும் என்னை வந்து ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். டாக்டர் கிருஷ்ணசாமியால் நிச்சயமாக வந்து அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கினால் நிச்சயம் செய்வார்னு நம்புகிறாங்க. அதனால் வந்து பெண்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. எதிர்பார்க்காத அளவுக்கு அனைத்து சமுதாய மக்களும் நீங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இரவு 10 மணிக்கு வந்து நிற்கிறாங்க. 100 ஆயிரக்கணக்கில் வந்து பெண்கள் நிற்கிறாங்க. அன்றைக்கெல்லாம் வந்தீங்கன்னா 9:50க்கு கணக்கு பிள்ளை விலசில், குற்றாலத்தில், இளஞ்சியில், அது மாதிரிலாம் அப்படி பெண்கள் காத்திருக்கிறார்கள். எனவே வந்து அவர்களுக்கு வந்து அவங்களுடைய கஷ்டங்களுக்கு தீர்வு வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அபிவிதமான விலைவாசிகள், வேலையில்லா திண்டாட்டங்கள், படித்த பிள்ளைகளுக்கு வேலை இல்லை. எனவே குடும்ப சுமைகள் அதிகமாகுது. எனவே அதிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அது என் மூலமாக கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். அதனால் வந்து மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள். கேண்டிட் கொஸ்டின், அதாவது கஜினி முகமது படையெடுத்தது போல தென்காசி தொகுதியில் வந்து தொடர்ந்து நீங்கள் போட்டியிடுறீங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த வட்டம் உங்களோட வெற்றி வாய்ப்பு? அதாவது வெறும் பதவியை மட்டும் நோக்கி நான் வந்து தேர்தல் களத்தை சந்திப்பது என்று சொன்னால், நான் வந்து நான் என்னுடைய இருப்பிடம் வந்து கோயம்புத்தூர், அதுக்கு அருகாமையிலும் கூட ஒரு தொகுதியை தேர்வு செய்திருக்க முடியும். ஆனால் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் சில சாதனை நிகழ்த்த வேண்டுங்கிறது தான் என்னுடைய லட்சியம். அந்த அடிப்படையில் தான் நான் தொடர்ந்து 6 முறை போட்டுவிட்டு 7வது முறையாகவும் இந்த தேர்தலை நான் சந்திக்கிறேன். எனவே மக்கள் வந்து ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். 2019 ஜெயிச்சுட்டு போன எம்பி வந்து இந்த பக்கம் ஒரு நாளும் கூட வந்து பார்க்கல. நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ஒரு கழிப்பிட வசதி கூட செஞ்சு கொடுக்கல. நாடாளுமன்றத்தில் ஒரு நாள் ஒரு விஷயத்தை கூட பேசலை. ஸோ இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஏன் தேர்ந்தெடுக்கணும்? எனவே டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த தொகுதியில் வந்து தொடர்ந்து வருகிறார். அவர் படித்தவர், அவரால் நாடாளுமன்றத்தில் நல்லா ஜொலிக்க முடியும். எனவே அவருக்கு வந்து ஆதரவளிக்க வேண்டும் என்று இன்று அனைத்து தரப்பு மக்களும் ஏகமனதாக முடிவு செய்து விட்டார்கள். அதனால் வந்து எனது வெற்றி என்பது நிச்சயம். கடந்த 27ஆம் தேதி அன்று மனு தாக்கல் செய்தேன். அதைத் தொடர்ந்து எனது பிரச்சாரங்களை துவங்கி நேற்றைய முன்தினத்தோடு பிரச்சாரத்தை, அதாவது கிராமங்கள் தோறும் நகரங்கள் தோறும் நேரடியாக மக்களை சந்திக்கக்கூடிய அந்த ஒரு முதற்கட்ட பிரச்சாரத்தை நிறைவு செய்துவிட்டு
அது ஓகே, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்க கொஞ்சம் பேச அமைதியா பாருங்க. நீங்க முதல்ல சொன்னது ஓகே சார், ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அப்படியா? பாயிண்ட் மட்டும். ஸோ முதற்கட்ட பிரச்சாரத்தை நாங்கள் நிறைவு செய்துவிட்டு இரண்டாவது கட்டமாக சங்கரங்கோயிலில் பொதுக்கூட்டம், அதைத் தொடர்ந்து கடையநல்லூர், நேற்றைய தினம் வாசலூர், இன்று மாலை 6 மணி அளவில் தென்காசியில் புதிய பேருந்து நிலைய அருகில் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். நாளை காலை தென்காசி பெரிய கோவில் அருகே காலை 8:30 மணி அளவில் நான் திறந்த ஜீப்பில் பிரச்சாரத்தை துவங்கி 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் செல்லவிருக்கிறேன். காலை 8:30 மணிக்கு தென்காசி, அதைத் தொடர்ந்து கடையநல்லூர், அதைத் தொடர்ந்து சங்கரங்கோவில், தென் அதுக்கு பிறகு புளியங்குடி, வாசநல்லூர், தென் அதுக்கு பிறகு சங்கரங்கோவில், அது ராஜபாளையம், சிறுவுத்தூர், மாலை 5-6 மணி அளவில் சிறுவுத்தூரில் அந்த தொடர் பிரச்சாரத்தை நிறைவு செய்கிறேன். கடந்த 16 தினங்களில் நான் லட்சக்கணக்கான மக்களை, வாக்காளர் பெருமக்களை நேரடியாக சந்திக்க நேர்ந்தது. கிராமப்புறங்களிலாகட்டும் நகர்ப்புறங்களிலாகட்டும் மக்கள் அமோகமான ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். எங்களுக்கு எங்களுடைய கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பிரகாசமாக இருக்கிறது. நாங்கள் நேரடியாக மக்களை சந்தித்து ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள், அது மத்தியில் ஆட்சி இருக்கக்கூடியவர்களும் சரி, மாநிலத்தில் ஆட்சி இருக்கக்கூடியவர்களுடைய குறைபாடுகளை சுட்டிக்காட்டி, அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாதை சுட்டிக்காட்டி வாக்குகளை கேட்கிறோம். மக்களும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றன, எனவே ஏமாற்றத்துக்கு ஆளாக்கிறார்கள் என்பதை உணர்ந்து எங்களுக்கு பேராதரவு தருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒவ்வொரு நாளும் திமுகவினுடைய முக்கிய பிரமுகர்களுடைய வீடுகளில், அவர் தங்கியிருக்கூடிய இடங்களில், அதேபோல பாஜகவை சார்ந்த பிரமுகர்களுடைய தொழில் அலுவலகங்களில், பேருந்துகளில், கார்களில், அதேபோல ரயில்களில் கூட ஆயிரக்கணக்கான அளவுக்கு, அதாவது லட்சக்கணக்கான ரூபாய், கோடிக்கணக்கான ரூபாய்கள் பதுக்கி வைக்கப்பட்டதாக, கடத்தப்படுவதாக, அதற்கெல்லாம் வருமான வரித்துறையும் அதேபோல சோதனைக்கூடியவர்களும் கைப்பற்றுகிறார்கள். இப்போ நேற்றைய தினம் குற்றாலத்தில் முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜன் அவருடைய பங்களாவில் 13 லட்சம் ரூபாய் அளவுக்கு கைப்பற்றியிருக்கிறார். அவ்வளோங்க, 11 லட்சம் ரூபாய் கைப்பற்றியிருக்கிறார். அப்போ இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், வாக்காளர் பெருமக்களை தங்களுடைய சாதனைகளை சொல்லி வாக்காளர்களை சந்திக்க முடியாத போது பணப்பட்டுவாடா செய்து ஏழை எளிய மக்களுடைய வறுமையை, ஏழ்மையை, அவருடைய இயலாமையை பயன்படுத்தி வாக்குகளை விலைக்கு வாங்குவதற்கு அவர்கள் திட்டமிடுவதைப் போல தெரிகிறது. அதாவது இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் அவர்கள் தேர்தல் தேர்வை 1 மாதத்துக்கு முன்பு அறிவித்த போது இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தலை நேர்மையாக நடத்துவதற்கு பல விதிமுறைகளை சொன்னார். அதனுடைய அடிப்படையில் தான் பெரும்பாலான வாகன சோதனைகள் எல்லாம் நடத்துகிறார்கள். நாங்கெல்லாம் போறபோது ஒரு நாளைக்கு பிரச்சாரத்துக்கு புறப்பட்டாலே 3 இடத்துல 4 இடத்துல வாகனங்களை நிறுத்தி சோதனை எடுக்கிறார்கள். இந்த சோதனை எல்லாம் வெறுமனே ஒரு இயந்திரத்தரமான வெளிப்பார்வைக்கான சோதனைகளா, அல்லது இந்த தேர்தல் ஜனநாயகத்தில் நியாயமாகவும் நேர்மையாக நடைபெற வேண்டும், அதுதான் உண்மையான ஜனநாயகம் என்பதை நிரூபிப்பதற்காக எந்தவித பணப்பட்டுப்பாடாவோ பரிசு பொருட்கள் இல்லாமலோ இந்த தேர்தல் நடத்த வேண்டும் என்பதுதானே தேர்தல் ஆணையத்துடைய மிக முக்கியமான நோக்கமாக அவர்கள் அறிவித்தார். எனவே தலைமை, அதாவது இங்கே தமிழ்நாட்டினுடைய தலைமை தேர்தல் அலுவலர் அவர்கள் இன்னும் 2 நாள் தான் இருக்குது. தேதி 16 முடிஞ்சிச்சு, நாளைக்கு 17, 18. திமுகவினர் மிக பெரிய அளவுக்கு பணப்பட்டுவாடா செய்வதற்காக பல இடங்களில், நூற்றுக்கணக்கான இடங்களில் பணம் பதுக்கி வைக்கப்பட்டதாக எங்களுக்கு ஆதாரபூர்வமான தகவல் வருகிறது. எனவே நீங்க வெறுமனே வாகன சோதனைகள் நடத்துவதால் மட்டும் எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. தலைமை தேர்தல் சாகு அவர்கள், சத்யசாகு அவர்கள்
களத்தில் இறங்கி தமிழ்நாட்டில் ஒரு நாணயமான நேர்மையான ஜனநாயகபூர்வமான தேர்தலை நடத்தக்கூடிய வகையில் முற்றாக வந்து பணப்புழக்கத்தை தடுத்து நிறுத்தியே ஆக வேண்டும். பணப்பட்டுவாடா, வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடாவோ பரிசு பொருட்களோ கொடுப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோள். எனவே ஆளுங்கட்சியினர் அவர்கள் வந்து கொள்ளையடித்த பணத்தை மீண்டும் வாக்காளர்களுக்கு கொடுத்து மீண்டும் வாக்காளர் விலைக்கு வாங்குவதற்கு திட்டமிடுவது இது ஜனநாயகத்துக்கு படுகொலைக்கு சமமானது. எனவே தேர்தல் ஆணையம் தலைமை தேர்தல் என்ன நோக்கத்திற்காக பரிசு பொருட்களோ பணமோ கொடுக்க விடாமல் தடுக்கப்படும் என்று சொன்னாரோ அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தமிழ்நாடு தேர்தல் அலுவலர்கள் சத்யசாகு அவர்கள் அதாவது வந்து தீவிரமான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். வெறும் வார்த்தைகள் மட்டும் போதாது. இப்பொழுது வந்து எல்லா இடங்களிலையும் பணத்தை பட்டுவாடா செய்வதற்கு அவர்கள் பதிக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் முக்கியமாக தெரிஞ்சிருக்கும். எனவே அதெல்லாம் சோதனையிட்டு பணப்பட்டு கூடுதலான காவல் கண்காணிப்புகள், இராணுவம் இதெல்லாம் வைத்து நடவடிக்கை எடுத்து எந்த காரணத்தை கொண்டும் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய விடாமல் தடுத்திட வேண்டும் என்பதுதான் என்னுடைய முக்கியமான நோக்கம். எனவே அதை வந்து தேர்தல் ஆணையம் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வந்து இந்த தேர்தலில் வெற்றி பிரகாசமா இருக்குது. அதை தடுத்து நிறுத்தணுக்காகத்தான் அவங்க பணப்பட்டுவாடா செய்யறதாக தெரியுது. அதனால குறுக்கு வழியில வெற்றியை அபகரிக்கிறதுக்கு திட்டமிடக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய அந்த தவறான நடவடிக்கையை, பணப்பட்டுவாடா செய்யக்கூடிய அந்த தவறான நடவடிக்கையை தமிழ்நாடு தேர்தலர்கள், இந்திய தேர்தல் ஆணையம் தங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஏஜென்சியும் அமைப்புகளையும் பயன்படுத்தி இதை தடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அது பெரிய ஒரு சில பண்ண என்ன பிரயோஜனம்? இது வந்து இங்கே மட்டும் இல்ல, தமிழ்நாடு கூட பண்ணுவாங்க, அப்படிதான் வச்சுக்கலாம். அதனால என்னுடைய தொகுதியை பொறுத்த அளவு வெற்றி பிரகாசமா இருக்குது. அந்த பணத்தை கொடுத்தாவது அவர்கள் வந்து அதை மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இது வந்து ஜனநாயகத்துக்கு வந்து நல்லது கிடையாது. அதனால அவர்கள் வந்து களத்தில் இறங்கணும். தேர்தல் அதிகாரிகளின் செயல்பாடுகள் திருப்திகரமா இருக்காது. அதான், அதாவது திருப்தி இல்லைன்னு சொல்ல. இன்னைக்கு எஞ்சியக்கூடிய அதிகபட்சம் இன்னைக்கு 16, 17, 18 ஆக்சுவலா 3 நாள் 2.5 நாள் தான் இருக்குது. இந்த 2.5 நாளும் இப்ப வந்து பணங்கள் வந்து இன்னும் விநியோகம் செய்யப்படவில்லை. அங்காங்கே கிராம அளவில், ஒன்றிய அளவில் பதுக்கி வச்சிருக்கிறாங்க. அது வந்து விநியோகம் செய்யப்படாமல் தடுப்பதற்கு உண்டான நடவடிக்கை தீவிரப்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அதுல கொஞ்சம் கூட சுணக்கம் காட்டக்கூடாது. நீங்க வந்து அங்க சென்னையில இருந்து அறிக்கை கொடுத்தா பத்தாது, நேரம் தென்காசியில வந்து முகாமிடணும். சாகு அவர்கள் தென்காசிக்கு நேரம் வந்துடணும். 2 அப்சர் போட்டிருந்தா பத்தாது, இன்னும் கூடுதலாக ராணுவத்தை வர சொல்லணும், மத்திய படையை வரணும், எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க இறக்கணும். பணத்தை பட்டுவாடா தடுக்கிறதா, மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு எதிராக நிற்கிற பாஜக வேட்பாளர், அதாவது தேவேந்திர வேளாளர் மக்கள் பட்டியல் இப்ப அது இங்க பாருங்க, இது வந்து எந்த இடத்துல நிக்கிறீங்க? மலையனோட உச்சியில் போய் தேர்தல் வந்து நாளைக்கு மறுநாள் நடக்குது. நாளை கழிச்சு தான் சார் அவர் வந்து முக்கியமான தேர்தல் வாக்குறுதியா ஒண்ணு கொடுத்திருக்காரு. பட்டியல் வெளியேற்றங்கிற ஒரு வாக்குறுதியா, முதல் வாக்குறுதியா கொடுத்திருக்காரு. நான் என்னுடைய வாக்குறுதியை எடுத்து படிங்க. இன்னைக்கு மாலை 7 மணிக்கு வந்து கொஞ்சம் லைவ் போடுங்க உங்க டிவியில. சார், பல இடங்கள்ல பணம் பதுக்கி வைக்கப்பட்டதா குற்றச்சாட்டு சொல்றீங்க. ஆதாரங்கள் இருக்கதா சொல்றீங்க. நீங்க இதை பத்தி தேர்தல் ஆணையத்துல ஆதாரபூர்வமான தகவல் வருது, இப்படிலாம் இருக்குதுங்கிறது அதுதான் நாங்க சொல்றோம். இப்ப வந்து உங்ககிட்ட தான் இது வந்து அதாவது இப்ப வந்து நேத்து வந்து 11 லட்சம் ரூபாய் வந்து முக்கியமான அமைச்சர், முன்னாள் அமைச்சருடைய வீட்டில் கைப்பற்றிக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? இது மாதிரி குற்றாலத்துல பல பேர் வந்து தங்கி இருக்கக்கூடும், எல்லா இடத்துல தங்கி இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து ஆங்காங்கே 10 லட்சம் 15 லட்சம் ஒட்டு மொத்தமா 1 கோடி 2 கோடி வைக்காம 10 லட்சம் 15 லட்சம் வச்சிருக்காங்க. அது எல்லா இடத்துலயும் சோதனைட்டா தெரிஞ்சு போகுது. எல்லா இடத்துலயும் நிர்வாகிகள் வீட்டில் சோதனைட்டா தெரிஞ்சு போகுது. பட்டுவாடா செய்யற போது எல்லாரும் தெரியத்தானே செய்யும். அதை கண்டுபிடிக்க வேண்டியதானே. பட்டுவாடா செய்யற போது டக்குன்னு போய் பிடிக்க வேண்டியதானே. பிடிக்கிறதுக்கு தானே நீங்க தேர்தல் ஆணைக்கிறீங்க. எந்த இடத்துல பட்டுவாடா நடந்தாலும் அந்த பட்டுவாடா செய்யப்படுவது கண்டுபிடிக்க முடியுமில்ல. குறிப்பா வந்து அடுத்த 2 நாளைக்கு எந்த விதத்தில் மின்தடை இல்லாமல் இருக்கணும். அதை பார்த்துக்கணுங்க. இதெல்லாம் பார்த்துக்கணும். அதாவதுங்க, இப்போ வந்து
1 லட்ச ரூபாய் கைப்பற்றினாலும் 5 லட்ச ரூபாய் கைப்பற்றினாலும் 10 லட்ச ரூபாய் கைப்பற்றினாலும் திமுக கிட்ட கைப்பற்றக்கூடிய பணம் அனைத்தும் வாக்காளர்கள் கொடுப்பதற்காக வைக்கக்கூடிய பணம். போன்பே ஜிபே அந்த மாதிரி டிஜிட்டல் முறையில் பண்ணலாம். அந்த மாதிரி செய்யறதையும் கண்காணிக்கணும். என்மாசா பண்றது, மக்களுக்கு பண்றது, சுய உதவிகளுக்கு பண்றது, இந்த மாதிரி நவீனமான முறைகளில் டோக்கன் கொடுக்கறது, இது மாதிரி எந்த முறைகள் இருந்தாலும் அந்த முறைகள் அனைத்தையும் கண்காணிக்கணும். தெரியும், எல்லாமே கண்காணிக்கிறதுக்கு இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அது அதெல்லாம் கண்காணிக்கணும். பேங்க்ல டெபாசிட் பண்ணாலும் சரி, அதுபோல பெரிய கடைகளில் டோக்கன் கொடுத்து வாங்குறது, இது எல்லாவற்றையுமே கண்காணிக்கணும். இந்திய தேர்தல் ஆணையம் இல்ல தமிழக தேர்தல் ஆணையருக்கோ இல்ல மாவட்ட ஆட்சியருக்கோ தென்காசி மாவட்டத்தில் நீங்க தனிப்பட்ட முறையில் ஏதாவது புகார் கொடுத்து அவங்க ஏதாவது நடவடிக்கை எடுக்காம எதுவும் குற்றச்சாட்டு இருக்கா அவங்ககிட்ட? இல்லைங்க சார், நாங்க இது எல்லாம் பொது வெளியில் இப்பொழுது வெளிப்படுத்துகிறோம். எங்களுக்கு கிடைத்த தகவல், இருக்கக்கூடிய ஆதாரங்கள், வரக்கூடிய தகவல்களை பரிமாறுக்கிறோம். இந்த 250 ரூபா கொடுக்க போறாங்க, 300 கொடுக்குறாங்க, 500 கொடுக்குறாங்க, தகவல் வந்து கொண்டே இருக்கின்றன. அவர்கள் திடீரென்று அதை பாய்ச்சல்ல அவங்க செய்யக்கூடிய, அவங்ககிட்ட ஏற்கனவே நோட்டுகள் போட்டு ஆதார் அட்டைகளை போட்டு எல்லாம் 6 மாசம் 1 வருஷமா அதெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிறாங்க. பணம் கொடுக்குறது மக்களிடத்து வாக்கு வாங்க போக முடியல. போற இடத்துல எல்லாம் எதிர்ப்புகள் வருது. எனவே இதை கொடுத்தாவது ஏதாவது கொஞ்சம் ஓட்டுகளை கவர் பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. அதனால அதையே தடுக்கணுங்கிறது தேர்தல் ஆணையம் தான் தடுக்க முடியும். நாம எப்படி பண்ண முடியும்? ஓகே சார்.